மனிதனை நாம் வேதத்துக்குள்ளால பார்க்கிற பொழுது மண், மாமிசம், அந்த மண்ணான மாமிசமான அந்த மனுஷனில் மனுஷீகம் உண்டாக்கி அவனை மனிதனாக்கினார் என்று பார்க்கிறோம். வேதத்தின் வழியாக மனிதனை நாம் பார்க்க நமக்கு உலக ரீதியான நிறைய ஆலோசனைகள் இருக்கும். ஒருவேளை விஞ்ஞான ரீதியாகவும் இருக்கும். விஞ்ஞான ரீதி எல்லாமே வேதத்துக்குள்ள ஆழமாக போகாததுனால விஞ்ஞானம் செப்பரேட்டாக தெரியும். வேதத்துக்குள்ள ஆழமாக போனால் விஞ்ஞானம் வேதத்திலிருந்து வந்ததாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி தெரிந்தாலும் மனிதனை இந்த உலகத்தில் அறிவிக்கிற, மனிதனை குறித்து உலகத்தில் அறிவிக்கிற ஒரே சரியான புஸ்தகம் கர்த்தருடைய வேத புஸ்தகம் மாத்திரமே. அந்த சைக்காலஜியில் மனுஷிகத்தை குறித்து, மனிதனை குறித்து 7ஆக பிரித்திருக்கிறார்கள். மனிதனில் 7 கூறுகளை உண்டாக்கியிருக்கிறார்கள். மனுஷனை குழந்தை பருவம், பிள்ளை பருவம், முன்வாலிப பருவம், பின்வாலிப பருவம், முன்முதுமை பருவம், பின்முதுமை பருவம் என்று 7ஆக பிரித்திருக்கிறார்கள். அதெல்லாம் நீ வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலகட்டம், வளர்ச்சியினுடைய ஒரு பூரணம். அதன் பிறகு அடுத்த பாகம், அதன் பிறகு அடுத்த பாகம். சிசுவாக இருக்கிறது, குழந்தையாகிறது, குழந்தையாகி வெளியே வந்து குழந்தையாகவே இருக்கிறது. அந்த குழந்தையின் தன்மை ஒரு முதிர்ச்சி அடையும் போது பிள்ளையாக நம்மால் அங்கீகரிக்கப்பட்டு பிள்ளை என்று கூப்பிடுகிறோம். அதன் பிறகு குழந்தை பிள்ளையாகி அப்புறம் முன்வாலிப பருவத்துக்கு வந்து விடுகிறது. வாலிபம் என்று சொல்லக்கூடிய தன்னை குறித்து தன்னுடைய மாமிசத்தின் உணர்ச்சிகளை அறிகிற, ஆசை, கோபம், இச்சை, பசி, தாகம் எல்லாவற்றையும் அறிகிற ஒரு முன்வாலிப பருவத்துக்குள்ள வந்து விடுகிறது. அதன் பிறகு வாலிபத்தின் முதிர்ச்சிக்குள்ள வரும்போது மின்வாலிப பருவம் என்றும், பிறகு முன்முதுமை பருவம் தொடங்குகிறது என்றும், அதன் பிறகு பின்முதுமை பருவம் என்றும் பிரித்திருக்கிறார்கள். இதெல்லாம் அந்த அறிவோடு கூட நம்மை நிதானிக்கிற பொழுது நமக்கு நிறைய காரியங்கள் நமக்குள்ளால வந்து நமக்குள்ளால மாற்றங்கள் வருகிறத நம்ம நிதானித்து நம்மை புரிந்து நடக்க முடியும். மனுஷன் தன்னை நிதானிப்பான, ஆனால் இப்ப நான் என்னை நிதானிப்பேனே, ஆனால் ஒரு காலத்துல எனக்கு இருந்த ஞாபக சக்திகள், ஞாபகங்கள் இன்னொரு காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் அந்த சந்தர்ப்பங்கள் வரும்போது அந்த காரியங்களை சந்திக்கிற பொழுது அந்த ஞாபகங்கள் இன்னொரு காலம் வருகிறது. அந்த சந்தர்ப்பங்கள் வந்து அதை உணர்த்தினாலும் ஞாபகத்துக்கு வராது. ஒரு வார்த்தை பேசிக்கொண்டிருக்கும் போது இல்லாத விளக்கங்கள் எல்லாம் ஒரு காலத்துல வந்து கொண்டிருக்கும். இப்பொழுது நம்ம நினைத்து தியானித்து கொண்டிருக்கிற விளக்கமே நமக்கு வராதபடி, அதுக்கு வார்த்தைகள் வராதபடி தடுமாறுகிற ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி வந்து விடுகிறது. அல்லேலூயா. அதனால மனுஷனை குறித்து மானிட உடலியல் துவம் என்கிற அந்த பாகத்தை குறித்து அறிகிறது வேதத்துல ரொம்ப முக்கியமானதாக கர்த்தரால அறியப்படுத்தப்படுகிறது. மனுஷனை நாம வேதத்தின் வெளியா பார்க்கிற போது மண்ணாக நம்ம முதல்ல பார்க்க முடியும். ஏதேன் தோட்டத்துல மனுஷனை கொண்டு கர்த்தர் வைக்கும் போது அதுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, நாம எல்லாரும் ஏதேன் தோட்டத்திலிருந்து மண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்கினார் என்று நாம தெரிந்து வச்சிருப்போம். ஏதேன் தோட்டத்தில் இருந்து மண்ணெடுத்து அவரை வனையல்ல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கிற பொழுது, பின்பு தேவனாகிய கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானால், இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பூசித்து எந்தெந்தைக்கு ஜீவனோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். இதுல பெரிய சத்தியம் இருக்கிறது. அடுத்த பாகம், அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவன் கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார், பூமிக்கு அனுப்பினார். அப்படியானால் ஏதேன் தோட்டத்தில் அவன் எடுக்கப்பட்ட மண் அல்ல, அவனை சிருஷ்டித்த மண். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த பூமிக்கு மனுஷனை அனுப்பினார். அப்படியானால் மண்ணை எடுத்து பூமியின் மண்ணினால மனுஷனை சிருஷ்டித்தார், அந்த இடத்துக்கு திரும்பி அவனை அனுப்பினார் என்று அந்த வேதத்தினுடைய பின்பாகம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம அந்த வசனத்துல இருந்து மனுஷனை பார்க்கிறோம். 7ஆம் வசனத்துல மனுஷனை மண்ணினால உருவாக்கி அவன்
மண்ணினால உருவாக்கி பூர்ணப்படுத்தின பிறகு அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமா ஆனார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்த ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லும் போது நீ பின்னால வேதத்துக்குள்ள கடந்து வந்தீங்கன்னா அவனுடைய அந்த சரீரத்துல கர்த்தருடைய ஜீவனாகிய கிறிஸ்து ஜீவன் அவனுடைய சரீரத்துல போய் இரண்டரை கலக்க முடியல. அதனால அந்த ஜீவன் ஒரு செப்பரேட்டான ஒரு இடத்தை உருவாக்கி அவனுக்குள்ளால ஒரு தேவனுடைய குமாரனுடைய அந்த தன்மை உள்ள ஒரு ஆத்துமா அவனுக்குள்ள உண்டாகி அதுக்குள்ள இருந்தார். ஜீவ ஆத்துமாவானான். ஆத்துமாவுக்கு விளக்கம் அதுதான். அந்த ஜீவன் அவனில் இரண்டரை கலந்திருந்தால் ஆத்துமா என்று ஒன்று உண்டாகி அதில் அவன் இருக்க மாட்டான். அந்த ஜீவன் அவனில் இரண்டரை கலர முடியாத மனிதனாக இருந்தார். அது ஒரு ஜீவன், கிறிஸ்துவாகிய ஜீவன். முன்னால இருந்த அவனுக்குள்ளால அந்த மனுஷனை உருவாக்கினாரே, அவனுக்குள்ளால ரத்தத்துல ஜீவன் இருந்தது. இந்த இரண்டு ஜீவனுமாக ஒரு மனுஷன் ஜீவிக்க முடியாது. அதனால அந்த ஜீவன் மாமிசத்தின் கிரியைகளை செய்ய வைக்கிற ஜீவன். இந்த ஜீவன் ஆத்மாவை மகிமைப்படுத்தி மனிதனை மகிமையடை செய்கிற ஜீவன். இந்த ரெண்டும் அவனுக்குள்ளால இருக்க முடியாது. அதனால அவனை கர்த்தர் ஜீவ ஆத்மா உள்ளவனாக கர்த்தர் அங்கே எழுதி வைக்க செய்கிறார். அதனால இப்ப சொல்லுகிறார் 17ஆம் வசனத்துல, நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்ன செய்ய வேண்டாம். 9ஆவது வசனத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தையும் மண்ணிலிருந்து என்ன செய்தார், கர்த்தர் முளைக்க பண்ணினார். 17ஆம் வசனத்துல புசிக்கிற நாளில் சாகவே சாவா என்று கர்த்தர் ஆத்மாவுக்குள் இருந்த ஆத்மாவுக்குள்ள ஜீவனாகிய மனுஷனோடு கர்த்தர் பேசுகிறார். சாத்தான் பேசுகிறார், நீங்கள் சாகவே சாவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், ஆத்மாவில் இருக்கிற மனுஷனை குறித்து சொல்லுகிறார். அவனிடத்துல அந்த மனுஷன் சாகவே சாவா. ஆத்மாவில் இருக்கிற ஜீவன் போயிடும், ஜீவன் போனா சாவு, அந்த சாவு அடைந்து விடுவார். ஆனா சாத்தான் திரும்ப பேசும்போது நீங்கள் சாகவே சாவதில்லை என்று அந்த மனுஷன்ல இருக்கிற இன்னொரு ஜீவன் இருப்பாரு, மாமிச மனுஷனுடைய ஜீவன். அந்த மனுஷனிடத்துல அவன் பேசுகிறான், நீங்கள் என்ன செய்கிறது இல்ல. நம்ம சரியா யோசித்தோமானால் அவன் பொய் சொன்ன மாதிரியே இருக்காரு. ஆனா கர்த்தர் யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல, ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாகவும் அவன் பொய்யனாகவும் இருக்கிறான். அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை பொய்யாக்குவதற்கு வேறொரு உண்மையை சொன்னான். அவன் உண்மையை தான் சொன்னான். மாமிசத்தின் ஜீவன் இந்த பழத்தை புசிக்கிறதுல என்ன செய்யாது, போய் மாமிச மனுஷன் சாக மாட்டான்னு அவன் சொன்னான். ஆனா கர்த்தர் சொன்னது ஆத்ம மனுஷனிடத்துல சொன்னார். அது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால அவன் பொய் சொன்னான் என்று கர்த்தர் சொன்னார். அவன் சொல்லணும்னா கர்த்தர் சொன்னது ஆத்மாவில் இருக்கிற ஜீவன் போயிடும் சொல்லி, நீ பழத்தை புசித்தா உன் சரீரத்தில் இருக்கிற ஜீவன் மாமிசத்தின் ஜீவன் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லல. ஆனா அத கர்த்தர் சர்ப்பமானது தந்திரத்தினாலே எவளை வஞ்சித்தது எழுதுகிறான். பவுல் இதை கண்டுபிடிச்சு ஏவாளத்துல கர்த்தர் கேட்கிறார், நீ பழத்தை புசித்தா சர்ப்பம் என்ன செய்தது, வஞ்சித்தது. ஆத்மாவில் இருக்கிற ஜீவன் போகும் என்று அவன் சொல்லாம அவன் நீ சாகுவதில்லை என்று மாமிசத்தில் இருக்கிற மாமிச ஜீவனால் வருகிற மரணத்தை இதை சொல்லி அதை பொய்யாக்கி போட்டான். இது அவன் உண்மை சொல்லி பொய்யை உறுதிப்படுத்துகிறது. இதுதான் தந்திரம் என்றும் வஞ்சகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தந்திரமா பேசினான். அவனுக்கு ஆத்மாவில் ஜீவன் இருக்கும் வரைக்கும் மாமிசத்தின் கிரியைகளை மனுஷனில் நடப்பிக்க அவனால முடியாது. அதனால அவனுக்கு மனுஷனில் இருக்கிற ஸ்திரீ தன்மையை பயன்படுத்த மனுஷியை மனுஷனை அவன் அணுக வேண்டும். அதற்கு ஆத்மாவில் இருக்கிற ஜீவனை அப்புறப்படுத்த வேண்டும். அது கிறிஸ்துவாகிய ஜீவன். அந்த ஜீவனை வைத்துக் கொண்டு மனுஷனை ஒரு நாளும் அவனுடைய மாமிச இச்சைகளுக்கு அவனை பயன்படுத்த முடியாது. அதனால அவன் சொன்னான், நீங்கள் சாகவே சாவதில்லை என்று பிரித்து சொன்னான். ஏவாளத்துல கேட்ட போது அவளுக்கு அது புரியல. அப்படிங்கிற மாதிரி சொல்ற. ஆதியாகமம் 3:13 சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்று சொல்லுவார். 2 Corinthians 13 வசனங்கள் படிக்கிற பொழுது, சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல என்று கர்த்தர் வேறொரு காரியத்துக்கு ஒரு விளக்கமாக இந்த காரியத்தை அங்கு சொல்லுவார் பவுலை கொண்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளை, வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த மகத்துவங்களை அப்படியே நாம
கொஞ்சம் முழங்கால் என்று ஜெபம் பண்ணி, கொஞ்சம் வாஞ்சித்து அதற்காக ஜெபம் பண்ணி, உலகத்துல எதையோ நம்ம படித்துக் கொள்வது, அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணுகிறோம். வேதத்தின் மகத்துவங்களை ஜெபத்தோடு ஆழமா தியானிச்சாதான் இந்த மாதிரி உண்மையான சத்தியத்தை நம்ம அறிய முடியும். அல்லேலூயா.